நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஐவர்கள் உலரானோம் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? உன்னோட சேர்த்து நாங்க 5 பேர் அப்படின்னு சொல்றாரு. யார் யாரு? பரதன், லக்ஷ்மணன், சத்ருகன், அதுக்கப்புறம் ராமன். ராமன், லக்ஷ்மணன், சத்ருகன், பரதன். அப்ப இந்த 4 பேர் தான் நாங்க அண்ணன் தம்பி இருக்கோம். உன்னோட சேர்த்து நாங்க 5 பேர், குகனுடன் சேர்த்து 5 பேர் அப்படின்னு சொல்லிட்டு குகனை பத்தினதை சொல்றாரு. சரியா? அப்ப வருந்தாதே, துன்பம்னு ஒண்ணு இருந்தாதான் இன்பம்னு ஒண்ணு இருக்கும். இந்த இன்பம் உனக்கும் எனக்கும் இடையில பிரிவு வருதுன்னு நினைக்காத. இந்த பிரிவு நிரந்தரம் கிடையாது. நாங்க அண்ணன் தம்பி 4 பேர், உன்னுடன் நாங்க 5 பேர் ஆனோம். நல்லா கவனமா ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 பேர் ராமனுடன் இணைந்து பிறந்தவர்கள், மொத்தம் 4 பேர் ராமனுடன் சேர்த்து. 5வதாக குகனும் சேர்றாரு. அதை தான் சொல்றாரு, அன்புல இனி நாமோர் ஐவர்கள் உலரானோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரி, இது குகன் கிட்ட சொல்லிட்டு விடை பெறுறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, காட்டுக்கு போறாரு. சொல்லிட்டு காட்டுக்கு போன உடனே அங்க யாரை பாக்குறாரு அப்படின்னா சடாயுவை பாக்குறாரு. சடாயுங்கிறவங்க யார் அப்படின்னா கழுகு வேந்தன். அப்ப கழுகு வேந்தனான சடாயுவை பாக்குறாங்க. சடாயு என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது சீதையை கவர்ந்துட்டு போறான் இல்லையா ராவணன். அப்ப சீதையை கவர்ந்துட்டு போகும் பொழுது அவனை எதிர்த்து போரிடுறது இந்த சடாயு தான். அப்ப சடாயு கடுமையாக போரிடும். அதாவது கழுகு தானே. அப்ப அந்த கழுகு என்ன பண்ணுது, ராவணன் கிட்ட முடிஞ்ச அளவுக்கு போராடும். ஆனா ஒரு கட்டத்துல அதால தாக்கு பிடிக்க முடியாது. அந்த கழுகு வேந்தனான சடாயு இறந்துருவாரு. ஆனா இறக்குறதுக்கு முன்னாடி ராமன் கிட்ட இந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டு தான் இறப்பாரு. இருந்தாலும் இந்த மாதிரி சீதையை கவர்ந்துட்டு போனது ராவணன் அப்படிங்கிற உண்மையை சொல்லிட்டு தான் இறக்குறாரு. இறக்கும் பொழுது அந்த சடாயுவை என்னவா நினைச்சுக்கிறாருன்னா, தன்னுடைய தந்தையாக பாவித்து, தன்னுடைய தந்தைக்கு இறுதி சடங்கு செஞ்சா என்னென்ன செய்வாரோ அதை எல்லாமே அந்த சடாயுவுக்கு செய்யறாரு. எப்படி இறுதி சடங்கு செய்யறாருன்னு பாருங்களேன். அதாவது ஒரு கழுகு வேந்தன், நம்ம ஏற்கனவே பார்த்தோம், வேடவர் தலைவன் குகன். அடுத்து கழுகின் வேந்தன் யார் அப்படின்னா சடாயு. இப்ப சடாயு என்ன பண்றாரு, இறந்துடுறாரு. இந்த கழுகு வேந்தனை கூட தன்னுடைய உயிராக நினைத்து, அதுவும் தன்னுடைய தந்தைக்கு சமமாக நினைத்து ஈமச்சடங்குகள் எல்லாம் செய்யறாரு. எந்த மாதிரி ஈமச்சடங்குகளை செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை சொல்லியிருக்காங்க பாருங்களேன். இந்தனம் எனைய என்ன, இந்தனம் எனைய என்ன, இந்த அளவுக்கு செய்ய முடியுமா அப்படின்னு மற்றவர்கள், இந்த அளவுக்கு செய்ய முடியுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறோம் இல்லையா. அந்த அளவுக்கு மற்றவர்கள்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய ஈமச்சடங்குகளை எல்லாம் செஞ்சாரு. என்ன பண்ணாருன்னு பாருங்களேன். கார் அகில் ஈட்டத்தோடும், கார் அகில் ஈட்டத்தோடும், அதாவது கார் அகில் கருமையான அகில் கட்டைகள், சரி, கருமையான அகில் கட்டைகளை எடுத்துட்டு வர்றாரு. சந்தனம் குவித்து வேண்டும், அடுத்து சந்தன கட்டைகளை எடுத்துட்டு வர்றாரு. அகில் கட்டைகளையும் சந்தன கட்டைகளையும் எடுத்துட்டு வந்த, அகிலும் சந்தனமும் நல்லா நறுமணம் மிக்க கட்டைகள் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். சந்தனம் இருக்கு இல்லையா, சந்தனத்தை உரசினாலே ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும், நல்ல நறுமணம் வரும். அதே மாதிரி அகிலும் தான். அப்ப சங்க இலக்கியத்திலே சொல்லப்பட்டிருக்கு, அகில் கட்டைகளை, அகில் பொருட்கள் எல்லாம் நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டு போறதுக்காக தங்கமும் முத்தும் பவளமும் கொடுத்தாங்களாம் ஆங்கிலேயர்கள். அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சங்க இலக்கியத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட அகிலையும் சந்தனத்தையும் என்ன பண்றாரு அப்படின்னா, அதுல தயாரித்த கட்டைகளை, அதுல அந்த அகிலும் சந்தனமும் கலந்த கட்டைகளை எடுத்துட்டு வைக்கிறாரு. தருப்பையும் திருத்தி, தருப்பை புற்கள், தருப்பைங்கிறது ஒரு வகையான புல் இருக்கு இல்லையா, எளிதில் தீப்பிடிக்கும் இல்லையா, அந்த புற்கள், அந்த மாதிரியான புற்களை திருத்தி நல்ல புற்களாக பார்த்து எடுத்துட்டு வர்றாரு. பூவும் சிந்தனன் மலரின், அடுத்தது என்ன பண்றாரு, பூக்கள். வேதி, அப்ப என்ன பண்றாரு, ஒரு மேடை அமைக்கிறாரு. நல்ல மேடை அமைச்சு அந்த மேடையில என்ன பண்றாரு, மணல் எல்லாம் தூவி அது மேல பூக்கள் எல்லாம் தூவி என்ன பண்றாரு, கட்டைகளை வைக்கிறாரு. கட்டைகளை வச்சு அது மேல தருப்பை பூக்களை வைக்கிறாரு. தீதர இயற்றி தென்னீர் தந்தனன், குற்றமே இல்லாத தென்னீர், நல்ல நீரை எடுத்துட்டு மேல தெளிக்கிறாரு. சொல்லுவோம் இல்லையா, நல்ல நீரை மேல தெளிக்கிறார். அதுவும் குற்றமற்ற தீதரை இயற்றி, தீது எதுவும் இல்லாத தென்னீர் அப்படின்னா நல்ல நீர், நல்ல நீர் கொண்டு மேல அப்படியே தூவி விடுறாரு. தந்தனன் தாதை தன்னை தடக்கையான் எடுத்து சாவான். தடக்கைனா பெரிய கைன்னு அர்த்தம். தன்னுடைய பெரிய கைகளால் அந்த கழுகு வேந்தனான சடாயவை தூக்கிட்டு அவர் ஏற்கனவே அழகா மேடை அமைச்சு மணலை பருப்பி புற்களை பரப்பி அது மேல சந்தனக்கட்டைகளையும் அகிர்கட்டைகளையும் வச்சு மலரை தூவி வச்சிருந்தாரு இல்லையா, அது மேல தன்னுடைய பெரிய கைகளை, தடக்கையான் அப்படின்னா பெரிய கைகள்,
தன்னுடைய பெரிய கைகளால் அந்த சடாயுவை அப்படியே கழுகு வேந்தனை அப்படியே தூக்கிட்டு வந்து அது மேல வைக்கிறாரு. பாருங்க, சாதாரணமா ஒரு கழுகு தானே அப்படி தூக்கி அப்படியே போட்டுட்டு போகாம அதை எந்த அளவுக்கு தன்னுடைய தந்தைக்கு நிகராக நினைத்து, இந்த இடத்துல தந்தனன் தாதை, தாதைன்னா தந்தைன்னு அர்த்தம், தன் தந்தைக்கு நிகராக நினைத்து தன் தந்தைக்கு எந்த விதமான காரியங்கள் எல்லாம் செய்வாரோ அதெல்லாம் அந்த கழுகுக்கு செய்யறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்தனம் எனைய என்ன இந்த மாதிரிலாம் செய்ய முடியுமா அப்படின்னு மற்றவர்கள் வியக்கக்கூடிய அளவிற்கு காரகில் ஈட்டத்தோடும் சந்தனம் குவித்து வேண்டும். கருமையான அகில் கட்டைகளையும் சந்தன கட்டைகளையும் கொண்டு வந்து அடுக்கிறாரு. தருப்பையும் திருத்தி நல்ல தருப்பை புற்களை கொண்டு வந்து போடுறாரு. பூவும் சிந்தினன் மணலின் வேதி, பூக்கள்லாம் சிந்தி மணலெல்லாம் வச்சு அழகா மேடை அமைக்கிறாரு. தீதர இயற்றி தென்னீர் தந்தனன், தீமை இல்லாத நீரை எடுத்துட்டு வந்து, தென்னீர் நல்ல நீரை எடுத்துட்டு வந்து தந்தனன் தரான். தாதை தன்னை தடக்கையான் எடுத்து சார்வான். அந்த தாதை தன்னுடைய தந்தையை தன்னுடைய பெரிய கைகளால் எடுத்துட்டு வந்து வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சார்வான், எடுத்துட்டு வந்து வைக்கிறாரு ராமன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப அதை முடிச்சிடுறாரு. அதை முடிச்சுட்டு அடுத்து போறாரு. அடுத்து யாரை பார்க்க போறாரு? சடாயுடைய இறுதி சடங்கை முடிச்சிடுறாரு. இப்ப அடுத்த பாடலை பார்க்கலாம். அடுத்த பாடல் பார்த்தீங்கன்னா ஆரண்ய காண்டத்துல சபரி, ராமனுடைய தோழின்னு சொல்லலாம். ராமனுக்காக காத்து கொண்டு இருந்த, தவம் செய்து கொண்டிருந்தவள் சபரி. அந்த சபரி வந்து ராமனிடத்தில் மிகுதியான அன்பு கொண்டவள். இப்ப சபரியை பார்க்க போறாரு. இதுவும் ஆரண்ய காண்டத்துல சபரி பிறப்பு நீங்கு படலம். சபரி பார்த்தீங்கன்னா பல ஆண்டு காலங்களாக தவம் செய்து கொண்டு இருக்கக்கூடியவள். ராமனையே பார்த்து, ராமனை மட்டும்தான் பார்க்க வேண்டும், ராமனுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பல வருடங்களாக தவம் செய்து கொண்டிருந்தவள். அவளை பார்க்கறதுக்காக ராமன் போறாரு. பாருங்களேன், அவ என்ன பண்றா? இப்ப சபரியுடைய படம். இப்ப சபரி என்ன செஞ்சா, அவகிட்ட ராமன் எந்த அளவுக்கு அன்பாக இருந்தாரு அப்படிங்கிறத சொல்றாங்க. அன்னதாம் இருக்கை நன்னி, உட்கார, இருக்கைனா உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆண்டு நின்று அளவு இல் காலம், எத்தனையோ வருடங்கள், ஆண்டு இவ்வளோ ஆண்டுன்னு சொல்ல முடியாது, அதுக்கு ஒரு முடிவே இல்லை, முடிவே இல்லை. அந்த அளவுகள், அந்த காலம் வரைக்கும் தன்னையே நினைந்து நோக்கும் சபரியை, தன்னையே நினைச்சிட்டு இருக்கக்கூடிய சபரியை, என்ன பல ஆண்டுகள், ஆண்டு நின்று அளவு இல் காலம், இவ்வளவுதான் காலம் அப்படின்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு பல காலங்களாக, பல வருடங்களாக ராமனை பார்க்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த சபரி, நினைத்து நோக்கும் சபரியை தலைப்பட்டு அந்நாட்கு இன்னுரலை அருளி, என்ன சொல்றாங்க, பல வருடங்களாக காத்து கொண்டு இருந்த சபரி கிட்ட ராமன் என்ன சொல்றாரு, இன்னுரை அருளி தீதிண்டு இருந்தனை போலும் என்றான். இவ்வளவு வருஷமா உனக்கு தீதுனா என்ன, கஷ்டம், கஷ்டம் இல்லாம சந்தோஷமா இருந்திருப்ப போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. போலும் தீதின்று, துன்பம் இல்லாம இருந்தனை போலும், இருந்திருப்ப போலும் மாட்டிருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு என்றான். முன் இவருக்கு இது என்று எண்ணலாவது ஒரு மூலம் இல்லான். ஒரு மூலம்னா என்ன அப்படின்னா, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களுக்காக மட்டும் வாழக்கூடிய முழு முதற் பொருளாகியவன் அப்படின்னு அர்த்தம். அப்ப முழு முதற் பொருளாகிய ராமன் சபரிகிட்ட கேட்கிறாரு. என்னன்னு கேட்கிறாரு, பல ஆண்டு காலமாக, அதுவும் இவ்வளவுதான் ஆண்டுகள் அப்படின்னு சொல்ல முடியாது, வரையறுத்து சொல்ல முடியாத அளவுக்கு பல ஆண்டுகள் தவம் புரிந்து கொண்டு இருந்த சபரியை நோக்கி ராமன் கேட்கிறார். என்னன்னு கேட்கிறாரு, இன்னுரை அருளி தீதின்று இருந்தனை போலும் என்றான். இத்தனை வருடங்களாக துன்பம் இல்லாம சந்தோஷமா இருந்திருப்ப போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ராமன் சபரி கிட்ட கேட்கிறாரு. சரியா? இப்ப சபரி வீட்டுக்கு போறாங்க. சபரி கிட்ட இந்த கேள்வியை ராமன் கேட்கிறாரு. அடுத்து சபரி வந்து அவங்களுக்கு விருந்தோம்பல் செய்யறாங்க, விருந்து படைக்கிறாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பாடல். இப்ப அடுத்த பாடலை பார்க்கலாம். அடுத்த பாடல் என்ன அப்படின்னா, ஆண்டு அவள் அன்பின் ஏத்தி, வருடங்களாக அவர் மேல அன்பு வைத்திருந்த அழுதி இலி அருவிக்கண்ணல், பல ஆண்டுகளாக ராமனை பார்க்கணும்னு எதிர்பார்த்து கொண்டு இருந்த சபரிக்கு முன்னாடி இன்னைக்கு ராமன் நிக்கிறார். நினைச்சு பாருங்க, நாங்களுமே இருக்கிறோம்,
ரொம்ப வருடங்களாக யாரையாவது பார்க்கணும்னு நினச்சிட்டு இருப்போம். அப்போ திடீர்னு அவங்க நம்ம கண்ணு முன்னாடி வந்து நின்னா எப்படி இருக்கும்? வார்த்தைகளே வராது. அப்படியே கண்ணில் இருந்து ஆனந்த கண்ணீராக வரும். உண்மையா இல்லையா? உதாரணத்துக்கு கடவுளே இருக்கிறாரு, கடவுளே வந்து எதிர்த்தாப்புல நிற்கிறாரு. நம்ம என்ன பண்ணுவோம்? எடுத்த உடனே கடவுளை பார்த்துட்டு ஆச்சரியத்தில் நம்ம முன்னாடி கடவுள் வந்திருக்காருன்னு நம்ம கண்ணில் இருந்து ஆனந்த கண்ணீர் தான் ஒருமையை ஒழிஞ்சு அந்த இடத்துல எனக்கு அது வேணும், இது வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும் கேட்க மாட்டோம். அது அப்புறமா கேட்போம், அது வேற விஷயம். ஆனால் பார்த்த உடனே நமக்கு கண்ணில் என்ன வரும்? கண்ணீர் வரும். அந்த மாதிரி சவரிக்கு ஆண்டவன் அன்பின் ஏத்தி பல ஆண்டுகளாக அவன் மேல் வைத்து அன்பு வைத்து காத்திருந்த சவரிக்கு அழுது இழி அருவி கண்ணல், அப்படியே கண்ணுல இருந்து தண்ணீர் அருவி மாதிரி கொட்டுதான். அழுது இழி அருவி கண்ணல், அருவி கண்ணல் அப்படியே கண்ணுல இருந்து அருவி மாதிரி கண்ணீர் ஊற்றுது. மாண்டது என் மாயப்பாசம், நான் இவ்வளவு நாளாக வைத்திருந்த பொய்யான பாசம் அழிந்தது. மற்றவர்கள் மேல் வைத்திருந்த பொய்யான பாசம் என்னுடையது அழிந்தது. வந்தது வரம்பில் காலம், என்னுடைய காலம் என்னாச்சு? அதாவது நான் வைத்திருந்த பொய்யான பாசம் அழிந்தது, மாண்டது, ஒழிந்ததுன்னு அர்த்தம். பூண்ட மா தவத்தின் செல்வம், நான் பல காலங்களாக செய்த தவத்திற்கு என்னுடைய தவமானது பலித்தது. பல ஆண்டுகளாக நான் செய்த மாதவம், பெரிய தவம், எத்தனை ஆண்டுகளாக ராமனை பார்க்கணும் நான் மாதவம் செய்து கொண்டிருந்தேன், அந்த தவமானது இன்று பலித்தது அப்படிங்கிறார். போயது பிறவி, என்னுடைய பிறவி ஒழிந்தது, அவ்வளவுதான். இதுக்கு மேல நான் வாழணுங்கிற அவசியமே இல்லை, செத்தா சந்தோஷமா செத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப பாருங்களேன், 3 விஷயங்கள் சொல்றான். என்ன? என்னுடைய மாய பாசம் மாண்டது, மாதவம் பழித்தது, என்னுடைய பிறவி ஒழிந்தது, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் என்னுடைய பிறவி. இதுக்கு மேல நான் வாழணும்னு அவசியமே இல்லை. நான் யாரை எதிர்பார்த்து பார்க்கணும்னு காத்துட்டு இருந்தனோ பல வருடங்களாக அவங்கள பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்றா. அடுத்து, வேண்டிய கொணர்ந்து நல்க விருந்து செய்து இருந்த வேலை. இதெல்லாம் எப்ப நடக்குது அப்படின்னா, இது பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவர்களுக்கு விருந்து கொடுத்துக்கிட்டு இருக்க வேலையில இந்த விஷயங்கள்லாம் பேசி முடிக்கிறா. இப்ப வேண்டிய கொணர்ந்து நல்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அவர்களுக்கு தேவையான அறுசுவை உணவுகளையும் கொண்டு வந்து வைக்கிறா. விருந்து செய்து இருந்த வேலை, அவர்களுக்கு நல்ல விருந்தை படைத்து அனுப்புறா. இதுதான் சவரி. இப்ப சவரி ராமனை பல ஆண்டுகளாக, இவ்வளவு ஆண்டுகள் தான் தவம் இருந்தா அப்படின்னு சொல்ல முடியாது, அத்தனை ஆண்டுகள் தவம் புரிந்தா. எதற்காக? ராமனை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதே ராமனை பார்த்துட்டா, பார்த்த உடனே அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? முதல்ல கண்ணுல இருந்து தண்ணீர் வந்து அருவி மாதிரி கொட்டுது, வார்த்தைகளும் எழவில்லை. தண்ணீர் வந்து அருவி, அவர் கண்ணீர் வந்து அப்படியே அருவி கொட்டுற மாதிரி கொட்டுது. அடுத்தது அவர் சொல்லக்கூடிய விஷயம் 3, என்னுடைய மாய பாசம் அழிந்தது, என்னுடைய பிறவி ஒழிந்தது, என்னுடைய மாதவம் பழித்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு அறுசுவை உணவு கொடுக்குறா. அதுக்கப்புறம் அவர்கள் சமைத்த உணவை உண்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இது புரியுதாப்பா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் யாரை பத்தி பார்த்தோம்? குகனை பத்தி பார்த்தோம். அடுத்து சடாயு. முதல்ல யாரை பார்த்தோம்? குகனை பார்த்தோம், சடாயுவை பார்த்தோம், இப்ப சவரியை பார்த்தோம். அடுத்து சுக்ரீவனை பார்க்க போறோம். இந்த சவரியுடைய இந்த குணம், இந்த மாந்தரை இருக்காங்க இல்லையா, இந்த கேரக்டர், இதோட வேலையே என்ன அப்படின்னா, ராமனுக்கு சுக்ரீவனை அறிமுகப்படுத்தி வைக்கிறான் சவரி தான். அப்ப சுக்ரீவனை வந்து ராமன் பார்ப்பதற்கு காரணமாக இருந்தவளே இந்த சவரி தான். இப்ப சுக்ரீவனை ராமனுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறான். இப்ப பாருங்களேன், இப்ப இந்த சுக்ரீவனை பாக்குறாரு. இப்ப சுக்ரீவன் கிட்ட என்ன பேசுறாரு? கிஷ்கிந்தா காண்டத்துல நட்பு கோட் படலம் அப்படின்னு ஒரு படலம் வருது. அதுலதான் சுக்ரீவனை ராமன் பாக்குறாரு. அப்ப என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப ராமனும் சுக்ரீவனும் சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் சுக்ரீவனை ராமன் தன்னுடைய நண்பனாக ஏத்துக்கிறாரு. இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பாடல் பார்க்கலாம். தவா வலி அரக்கர் என்னும் தகா இருள் பகையை தள்ளி, அதாவது பெரிய பகைவர்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பெரிய அவர்கள் தவா வலிமை, குறையாத வலிமை உடையவர்களும், அப்புறம் என்ன சொல்றாங்க, இருள் போன்றவர்களும் ஆகிய பகைவர்களை என்ன பண்றாரு? அழிக்கக்கூடிய தவா வலி அரக்கர், தவம் செய்து பல வலிமைகளை பெற்ற அரக்கர்கள். தகா இருள் பகையை தள்ளி, அது மட்டும் இல்ல,
பல பகையை மனதில் வைத்து, குறையாத பகையை மனதில் வைத்திருக்கக்கூடியவர்களை எல்லாம் தள்ளி குவாலரம் நிறுத்தற்கு ஏற்ற காலத்தின் கூட்டம் ஒத்தார். அந்த மாதிரி தவ வலிமைகளையும் குறையாத பகைவர்களை அழித்து அறங்கள் அனைத்தையும் நிலைபெற செய்வதற்குரிய காலம். அப்ப கெட்டவங்கெல்லாம் அழிய போறாங்க, நல்ல காலம் பிறக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிகுறி தென்படுது இவங்க 2 பேரும் ஒன்று சேரும் பொழுது. நினைச்சு பாருங்க, இப்ப ராமனும் சுக்ரீவனும் ஒன்னா சேர்றாங்க. ஒன்னா சேர்ந்த உடனே எப்படி இருக்கு அப்படின்னா, அவ்வளவுதான், குறைவில்லாத அரக்கர்கள் தவ வலிமை செய்து 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 என்ன பண்றாங்க, நல்ல வலிமை வாங்கி வச்சிருக்காங்க அரக்கர்கள்லாம். அந்த மாதிரியான அரக்கர்களை கொல்லவும் அதே நேரத்துல நிறைய பகைவர்களை அழிச்சு அறங்களை நிலைநாட்டக்கூடிய காலம் வந்தது மாதிரி இருக்கும். சுக்ரீவனை ராமன் சந்திச்சு பாருங்க, பகைவர்களை அழித்து நீதியை நிலைநாட்டக்கூடிய காலம் வந்துருச்சு போல அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலம் வந்தது. ராமனும் சுக்ரீவனும் சந்திச்சது. சுக்ரீவன் யாரு? வாலியினுடைய தம்பி. வாலி யாரு? பெரும் பலம் படைத்தவன். இப்ப வாலி கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அவன் தவங்கள் செய்து பல வரம் வாங்கி இருக்கக்கூடிய ஒரு அரக்கன்னே சொல்லலாம் வாலிய. அவனுமே ஒரு வானர படத்தின் தலைவன் தான். ஆனா வாலி கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட விஷயம் என்ன அப்படின்னா, சுக்ரீவன் நல்லவன், வாலி கெட்டவன். ஆனா 2 பேரும் அண்ணன் தம்பி. வாலி கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய பலம் என்ன அப்படின்னா, எவ்வளோ பெரிய பலசாலி இருந்தாலும் வாலி முன்னாடி நின்னோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பலத்துல பாதி பலம் வாலிக்கு போயிடும். நல்லா யோசிச்சு பாருங்க, வாலியை சாகடிக்கணும். வாலி கெட்டவன். அப்ப ராமன் என்ன பண்ணுவாரு? ராமன் போய் வாலிக்கு எதிர்த்தாப்புல நின்னா ராமனுடைய என்ன ஆயிரும்? பாதி பலம் வாலிக்கு போயிடும். இப்ப வாலி என்ன ஆயிடுவான்? பெரும் பலம் படைத்தவன் ஆயிடுவான். எளிமையா ராமனை வீழ்த்திடலாம். அதனாலதான் ராமன் என்ன பண்ணாரு? மறைஞ்சிருந்து வாலியை தாக்குனாரு. அனைவரையும் நேருக்கு நேரா நின்று எதிர்த்து போரிடக்கூடிய முழுமுத கடவுளாகிய ராமன் அப்படின்னு சொல்லக்கூடிய நாமளே ராமன் மறைஞ்சிருந்து வாலியை ஏன் சாகடிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும். இதுதான், அதாவது அதிக தவம் செய்து பல வலிமைகளை பெற்ற வாலிக்கு முன்னாடி போய் நின்னோம் அப்படின்னா யாராக இருந்தாலும் அவர்களுடைய கடவுளே இருந்தாலும் அவருடைய பலத்துல பாதி பலம் வாலிக்கு போயிடும். இப்ப வாலி பலசாலி ஆயிடுவான், எளிதில வீழ்த்திடுவான். அதனாலதான் ராமன் என்ன பண்ணனா, வாலிக்கு எதிரில் நின்று போரிடுற, மறைஞ்சிருந்து அம்பை எழுதி வாலியை சாகடிக்கிறார். இப்ப இந்த காலம் நடக்க போகுது. வாலி சாக போறான். இனிமேதான் வாலி சாவான். இப்ப சுக்ரீவனோட நட்பானதுக்கு அப்புறம் சுக்ரீவன் சொன்னதோட தான் வாலியை ராமன் சாகடிக்கிறார். அப்ப சுக்ரீவனும் ராமனும் சந்தித்த வேலை எப்படி இருக்கு அப்படின்னா, பெரிய தவங்கள் செய்து வலிமைகளை சேர்த்து வச்ச அரக்கர்கள்லாம் செத்து பகைவர்கள்லாம் ஒளிந்து நல்ல அறங்கள் ஏற்படக்கூடிய காலமாக மாறப்போகுது அப்படிங்கிற ஒரு காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, என்ன சொல்றாங்க? அவா முதல் அறுத்த சிந்தை. அவானா ஆசைகள் அனைத்தையும் அழித்த சிந்தையான் யாரு? ராமன். அழகன்னா ராமன். அறியும் வேந்தும் வானரப்படையின் தலைவன். இப்ப அவா முதல் சிந்தை அறுத்த சிந்தை. அவ ஆசைகள் அனைத்தையும் விட்டொழிந்த அழகன் யாரு? ராமன். அறியும் வேந்தும் வானரப்படையின் தலைவன். அப்ப இவங்க இருவரும், இந்த வானரப்படை தலைவன் யாரு? சுக்ரீவன். அழகன் யாரு? ராமன். இவங்க 2 பேரும் சேரக்கூடிய காட்சி எப்படி இருக்குன்னா, உவா உற கூடும். உவானா அமாவாசை. அமாவாசை அன்னைக்கு உடுபதினா சந்திரன், ரவின்னா என்ன? சூரியன். இப்ப அமாவாசை அன்னைக்கு நிலவு தோன்றுமா? தோன்றாது. ஆனா அமாவாசை அன்னைக்கு நிலவும் சூரியனும் உதிச்சு அப்படி இருக்கும், இருட்டு. அந்த இடத்துல இது 2ம் தோன்றுது, ஒண்ணுக்குள்ளார ஒண்ணு பொருந்துது. அப்ப எப்படி இருக்கும்? உலகமே வெளிச்சம் வந்த மாதிரி இருக்கும். அப்படி அந்த மாதிரியான ஒரு காட்சியை போல இருந்தது. யாரு? ராமனும் சுக்ரீவனும் சேர்ந்தது. உவா உற கூடும் உடுபதி ரதி ஒத்தார். அந்த
அந்த அமாவாசை அன்னைக்கு சூரியனும் சந்திரனும் இணைந்தா எவ்வளோ பெரிய ஒளி அந்த உலகத்துக்கு கொடுக்குமோ அந்த மாதிரியான ஒளியை போன்று ராமனும் சுக்ரீவனும் இணைந்த காட்சி இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? இப்ப ராமனும் சுக்ரீவனும் இணைஞ்சிட்டாங்க. இந்த படம் பார்த்தோம். அந்த சுக்ரீவனையும் தன்னுடைய இளையவனாக தனக்கு தம்பியாக அவரையும் ஏத்துக்கிறாரு. குகனை ஏத்துக்கிட்டாரு, சடாயுவை தந்தையாக ஏத்துக்கிட்டாரு, சவரிய தன்னுடைய தோழியாகவும், அடுத்து சுக்ரீவனை தன்னுடைய தம்பியாகவும் ஏத்துக்கிறாரு. இப்ப அடுத்ததாக யாரை பார்க்க போறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். வீடனை பார்ப்பாரு இல்லையா? சரி, அடுத்த பாடல். இப்ப இவரை பார்த்து இவங்க 2 பேரும் பார்த்து சேர்ந்தது எப்படி இருக்கு அப்படின்னா, அமாவாசை அன்னைக்கு சூரியனும் சந்திரனும் உதிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சுக்ரீவனை பிரிந்து போகக்கூடிய ஒரு காலகட்டம். ராமன் சுக்ரீவனை பிரிஞ்சு போகும். அதுக்கு என்ன பண்றாரு? நான் போயிட்டு வரேன்னு சொல்றாரு. குகன் கிட்ட எப்படி சொன்னாரோ அதே மாதிரி இப்ப சுக்ரீவன் என்ன சொல்றாரு? குகன் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி, உங்களை விட்டு போக எனக்கு மனம் இல்லை, என்னை விட்டுட்டு போறீங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது அவரை ஆறுதல் சொல்லி தேய்க்கிறார். என்ன ஆறுதல் சொல்றாருன்னு பார்க்கலாம். மற்ற இனி உரைப்பது என்ன? இனிமே நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? மற்ற இனி உரைப்பது என்ன? இனிமே நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? வானிடை மண்ணில் நின்னை செற்றார் என்னை செற்றார். வானிடை மண்ணில் அப்ப என்ன சொல்றாரு? வானமாகட்டும் பூமி ஆகட்டும், இங்க நின்னை செற்றார் என்னை செற்றார். உனக்கு பகைவர்கள் எனக்கு பகைவர். வானமா இருந்தாலும் சரி, மண்ணா இருந்தாலும் சரி, அங்க உனக்கு பகைவர்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த பகைவர்கள் இனிமே எனக்கும் பகைவர்கள். தீயரே எனினும் உன்னோடு உற்றார் எனக்கும் உற்றார். தீயவராகவே இருக்கட்டும், உன்னுடைய நண்பர்கள், உன்னுடைய உற்றார்கள், உன்னுடைய நண்பர்கள் தீயவர்களாக இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலுமே இனிமே அவர்களும் எனக்கு நண்பர்கள் தான். உன்னை தீயரே எனினும் உன்னோடு உற்றவர் எனக்கும் உற்றார். தீயவர்களாக இருந்தாலும் உன்னுடைய நண்பர்கள் இனிமே என்னுடைய நண்பர்கள். உன் கிளை எனது. இனிமே கிளைனா என்ன அப்படின்னா உறவினர்கள். இப்ப நண்பர்கள் உன்னுடைய நண்பர்கள் என்னுடைய நண்பர்கள். இனிமே கிளைனா என்ன? உன்னுடைய உறவினர். உன்னுடைய உறவினர்கள் எல்லாம் இனிமே என்னுடைய உறவினர்கள். அப்புறம் என்ன சொல்றாரு? என் காதல் சுற்றம் உன் சுற்றம். என்னோட அன்பாக இருக்கக்கூடிய சுற்றத்தார்கள் இருப்பாங்க இல்லையா, இனிமே அவர்கள் உன்னுடைய சுற்றத்தார்கள். நீ என் இன்னுயிர் துணைவன் என்றான். இனிமே நீ என்னுடைய இன்னுயிர் துணைவன், இன்பமயமான ஒரு துணைவன் அப்படின்னு சொல்றாரு. யார? சுக்ரீவன். பாருங்களேன், உன்னுடைய பகைவர்கள் இனிமே நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு? இந்த வானமாகட்டும் மண்ணாகட்டும், இங்க இருக்கக்கூடிய உனக்கு இருக்கக்கூடிய பகைவர்கள் இனிமே எனக்கும் பகைவர்கள். உன்னுடைய உறவினர்கள் இனிமே என்னுடைய உறவினர்கள். உன்னுடைய நண்பர்கள் தீயவர்களாக இருந்தாலும் சரி, இனிமே அவர்களும் என்னுடைய நண்பர்கள். இது மட்டும் இல்ல, என்னுடைய காதல் உறவினர்கள், அன்பாக பழகக்கூடிய என்னுடைய சுற்றத்தார்கள் இனிமே உன்னுடைய சுற்றத்தார்கள். இனிமே நீ தான் என்னுடைய இன்னுயிர் துணைவன் அப்படின்னு சொல்லிட்டு சுக்கிரவனை தேத்தி அனுப்புறாரு. சொல்லிட்டு இவர் கிளம்புறாரு. இப்ப அடுத்தது பார்க்கலாம். இவரை பார்த்துட்டாரு, சுக்ரீவன் கிட்ட தேத்தி விட்டுட்டு அடுத்து கிளம்புறாரு. அடுத்து யாரை பார்க்கறாரு? அடுத்து இறுதியாக பார்க்கக்கூடியது யார? வீடனன். முதல்ல குகன், அடுத்து சடாயு, சவரி, சுக்ரீவன், இறுதியாக வீடனனை பார்க்கறாரு. சரி, வீடன். இப்ப ராவணன் என்ன பண்றான்? சீதையை இலங்கைக்கு கடத்திட்டு வந்தான். உடனே வீடனன் என்ன சொல்றாரு? இந்த மாதிரி பண்ணாத, இதெல்லாம் தவறு, இது உனக்கு பாவத்தை தான் கொண்டு வந்து சேர்க்கும், இந்த பெண்ணை கொண்டு போய் விட்டுரு அப்படின்னு சொல்லும் பொழுது தவறுன்னு எவ்வளவோ சொல்றாரு. ஆனா ராவணன் அதை கேட்கக்கூடிய மனநிலையில இல்லை. உடனே என்ன பண்றாரு? அந்த இலங்கையை விட்டுட்டு ராவணனை விட்டுட்டு வீடனன் கிளம்பி வந்துடுறாரு. கிளம்பி வந்து ராமன் கிட்ட அடைக்கலம் கேட்கிறாரு. என்ன சொல்றாரு? நான் இனிமே அவன் கூட இருக்க விருப்பப்படல, அவனுடைய செய்கைகள் எதுவுமே சரியில்லை, அதனால நான் உனக்கிட்ட அடைக்கலம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமன் கிட்ட அடைக்கலம் போறான் வீடன். உடனே ராமன் என்ன சொல்றாரு? அந்த இலங்கையை வென்று, அதாவது ராவணன் கிட்ட இருந்து இலங்கையை வென்று அது உனக்கு உரிமையாக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்லக்கூடிய பாடல் பாருங்க. ஆலியான் அவனை நோக்கி, ஆலியான் என்ன? சக்கரம், ஆணை சக்கரத்தை உடையவன். கடவுள்லாம் கையில் ஒரு சக்கரம் வச்சிருக்கான். இப்ப ஆணை சக்கரத்தை உடையவன் ஆலியான் அவனை நோக்கி அருள் சுரந்து.
அப்படியே கருணை, அருள்னா என்ன? கருணை, அப்படியே கருணை பொங்க. உவகை கூற, அப்படியே உள்ளத்துல கருணை வருது, உள்ளத்துல மகிழ்ச்சி வருது, இதெல்லாம் பொங்க உவகை கூற. ஏழினோடு ஏழாய் நின்ற, 7 உலகம், 14 உலகம்னு சொல்றோம் இல்லையா? அப்ப 7 ஆகிய 14 உலகங்கள். இப்ப 7 ஏழாய், 7 14 உலகங்கள் நின்ற உலகும் என் பெயரும் என் நாள் வாழும் நாள். என்ன சொல்றாரு? 7 மொத்தம் 14 உலகம். என் பெயரும், என் பெயர் எத்தனை காலம் இந்த உலகத்துல நிலைச்சுன்னு இருக்குமோ அத்தனை காலம். என் நாள் வாழும் நாள், நான் வாழக்கூடிய நாள்கள். அன்றுகாரும், அது வரைக்கும். பாருங்க என்ன சொல்றாரு? 7 அப்ப 7 14 உலகம் இருக்கிற வரைக்கும், நான் உலகத்துல இருக்கிற வரைக்கும், என்னுடைய பேர் உலகத்துல இருக்கிற வரைக்கும். அன்றுகாரும், அது வரைக்கும். வாயேற்று அரக்கர் வைகும். என்ன சொல்றாரு? ஒளி பொருந்திய, வால் எப்படி பளபளன்னு இருக்கோ அந்த மாதிரி ஒளி பொருந்திய எயிற்று பற்களையுடைய அரக்கர்கள்னாலே பற்கள் தான் முன்னாடி நீட்டிக்கிட்டு நிற்கும் பற்கள்லாம், அதுதான் அவர்கள் அரக்கர்னு சொல்றோம். அப்ப பளபளன்னு ஒளி பொருந்திய